எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பண்ண போற ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, படுத்துக்கிட்டே ரொம்ப ஈஸியா எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிறது தான். பாருங்க, இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போ நம்ம வால் பக்கத்துல மேட் போட்டுக்கிறோம். அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி ஹிப் ஜாயிண்ட் லெவல்ல படுத்துட்டு பாதம் ரெண்டும் இந்த மாதிரி வால்ல சப்போர்ட் பண்ணிக்கிறோம். கை ரெண்டும் உடம்பு ஓட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டே இடுப்பை நல்லா மேலே லிஃப்ட் பண்ணணும். மூச்சு விட்டுக்கிட்டே இடுப்பை வந்து டவுன் பண்ணணும். அதுதான் ப்ராக்டிஸ். மாஸ்டர் பண்ணுறாரு பாருங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முடியலை அப்படின்னா 10 கவுண்ட்ஸ் பண்ணால் போதுமானது. ஓகேவா? 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், தென் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது பண்ணுறதுனால நம்மளோட வயிற்று பகுதி, அப்புறம் தொடை பகுதி, காஃப் மசில் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் ஆகும், அண்ட் அதையும் தாண்டிலும் ரெடியூஸும் ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் பாருங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா ரிலாக்ஸா வாலை ஒட்டி இடுப்பை கொண்டு போறோம். அந்த பொசிஷன் பாருங்க, உங்க பேக் மசில் வந்து வால்ல டச் ஆகி இருக்கணும். அதுதான் பொசிஷன் கரெக்டு. 2 காலும் வாலை ஒட்டி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கோம். இதுதான் பொசிஷன், கரெக்ட் பொசிஷன். இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறோம்னா, லெஃப்ட் லெக்கை நல்லா சைட்ல இறக்குறோம். கை 2 ஷோல்டர் லெவல்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் சைடு அப்படியே மேலே எடுத்துட்டு வரோம். தென் ரைட் லெக் சைடு ஆல்டர்னேட்டா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி பண்ண போறோம். ஓகேவா? பொசிஷன் எவ்வளோ முடியுமோ கரெக்டாக படுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா தை மசில் அண்ட் அப்டமனல் மசில் அண்ட் காஃப் மசில் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அஸ் வெல் அஸ் ரெடியூஸும் ஆகும். இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே 10 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.